குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் 12th அக்கௌண்டன்சி சாப்டர் 3 ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மெத்தட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல ஒன்று டைரக்ட் மெத்தடு, ரெண்டாவது ப்ராடக்ட் மெத்தடு, மூணாவது மெத்தடு ஆவரேஜ் பீரியட் மெத்தட். ஒரு மெத்தடுக்கும் ஒரு டைப்பாக நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஒரு மெத்தடுக்கும் ஃபார்முலா வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் மூணாவது மெத்தடாக இருக்கக்கூடிய ஆவரேஜ் பீரியட் மெத்தடினுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இதுக்குள்ளே பார்க்க போகிறோம். சரியா? ரைட். ஸோ ஆவரேஜ் பீரியட் மெத்தட்குள்ளே நாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ராயிங்ஸ் ஆனது ஒரு ரெகுலர் அமௌண்ட்டாக இருக்கும். எடுக்கக்கூடிய பீரியடும் பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு பார்ட்னர் வந்து 1000 வந்து அமௌண்ட்டை ட்ராப் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவர் எவ்ரி டைமும் வந்து 1000 தான் ட்ராப் பண்ணுவார். பர்சனல் யூஸுக்கு 1000 தான் ட்ராப் பண்ணுவார். அப்படி ட்ராப் பண்ணுறது கூட கரெக்டான கேப்பில் தான் அவர் எடுப்பார். கரெக்ட் ஈவன் இன்டர்வலில் தான் எடுப்பார். மந்த்து பிகினிங்கில் எடுக்கிறாருன்னா 1000 ருபீஸ் எடுக்கிறாருன்னா அவர் எவ்ரி மந்த்து பிகினிங்கில் தான் 1000 எடுப்பார். ஸோ எடுக்கிற பீரியடும் யூனிஃபார்மாக இருக்கும், எடுக்கிற அமௌண்ட்டும் யூனிஃபார்மாக இருக்கும். இதை தான் ரெகுலர் ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ரெகுலர் ட்ராயிங்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் ஆவரேஜ் பீரியட் மெத்தட். சரியா? ஸோ அதாவது அமௌண்ட் ஆஃப் வித்ட்ராயலும் யூனிஃபார்மாக இருக்கும், த டைம் ஆஃப் வித்ட்ராயலும் யூனிஃபார்மாக இருக்கும் இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தடில். ஸோ அப்போது ஆவரேஜ் பீரியடுக்குன்றது ஒரு ஸ்கில் செட்டை வந்து நாம் உருவாக்கிக்கணும். சரியா? அப்படி பார்க்கும்போது அதில் முதல்ல ஃபார்முலாவை பார்ப்போம். ஆவரேஜ் பீரியட் மெத்தடுடைய ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ். ஏற்கனவே இதை நாம் ரெகுலராக பார்க்குறோம். இங்கே ஒரு வார்த்தை என்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ். ஏற்கனவே அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ்ன்னு நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லையா? இங்கே எக்ஸ்ட்ராவை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ். சரியா? ரைட். அடுத்து அந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி வர அமௌண்ட்டை ஆவரேஜ் பீரியடால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் பீரியட் டிவைடட் பை 12. ஸோ முதல்ல total amount of drawings into rate of interest into average period divided by 12. சரி, இந்த total amount of drawings என்ன? முதல்ல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம தெரிஞ்சுக்கிறது total amount of drawings, அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். சரியா? ரைட். ஸோ total amount of drawings-ன்றது ஸோ ஒரு அமௌண்ட்டை ரெகுலராக எடுக்கிறாங்க சார், அதை டோட்டலாக மாற்ற போகிறோம் சார், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கவனிச்சிங்க, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ். இந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ்ன்றது 3 வகையாக இருக்குது. ஒன்று மந்த்லி ஆயிருந்தால் மந்த்லி எடுக்கிறார். ஸோ மந்த்லி ஆகியிருந்தால் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்டூ 12. ஏன்னா மந்த்லினா ஹவு மெனி மந்த்ஸ் இன் எ இயர்? 12. அப்போ ட்ராயிங்ஸ் அமௌண்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொன்னால் 12 இருக்கும். அதனால் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்டூ 12. மந்த்லி எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் எவ்ரி மந்த் எடுக்கிறார். இல்லை அவர் வந்து ட்ராயிங்ஸே எப்போ எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் குவார்ட்டர்லி எடுக்கிறார், ஒவ்வொரு குவார்ட்டர்லிலையும் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் into 4 because 4 quarters in a year.
4 குவார்ட்டர்லி இருக்குது ஒரு வருஷத்தில். 4 குவார்ட்டர் தான் ஒன்று. அப்போது ஒரு வருஷத்தில் அவரை 4 தடவை அந்த அமௌண்ட்டை ட்ராப் பண்ணியிருப்பார். அதனால் அந்த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு 4. ஏதோ ஒரு அமௌண்ட்டை ட்ராப் பண்ணுறார், எவ்ரி குவார்ட்டர்லி ட்ராப் பண்ணுறாருன்னா அப்போ அவர் எத்தனை அமௌண்ட்டை அதை இது பண்ணியிருப்பார், எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். அதுதான் இன்ட்டு 4. அண்ட் தென் ஆஃப் ஏர்லியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எவ்ரி ஆஃப் ஏர்லி எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதே அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸை இன்ட்டு 2. அந்த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் ஏன் இன்ட்டு 2னா அவர் ஒரு ஆஃப் ஏர்லிலையும் எடுக்கிறார். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறார். அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை 6 மாதம் இருக்குது? 2. அப்போ இந்த அமௌண்ட் எத்தனை தடவை எடுத்திருப்பாரு? 2 தடவை எடுத்திருப்பார். அப்போ 2 அமௌண்ட்டு கொடுக்கணும்ல, 2 அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? சரி, அதான் சொல்கிறது. மந்த்லி எடுக்கிறாருன்னா மந்த்லி ஏதோ ஒரு அமௌண்ட்டை எடுக்கிறார், அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸு மந்த்லி எடுக்கிறார். அந்த அமௌண்ட்டு அப்போ எத்தனை அமௌண்ட் எடுத்திருப்பார்? 12 டைம்ஸ் எடுத்திருப்பார். 12 அமௌண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு வருஷத்தில் 12 மந்த்ஸ் இருக்குது. அப்போ அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் எத்தனை இருக்கும்? 12 இருக்கும். அதுதான் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்டோ 12. 12 அமௌண்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அடுத்து எவ்ரி குவார்ட்டர்லியில் எடுக்கிறார், ஏதோ ஒரு அமௌண்ட்டை ட்ராப் பண்ணுறார். அப்போ அந்த அமௌண்ட்டு எத்தனை இருக்கும்? 4. ஏன்னா ஒரு வருஷத்தில் 4 குவார்ட்டர்லி இருக்குது. அப்போ அந்த அமௌண்ட்டு 4 தடவை எடுத்திருப்பாரு. அதுதான் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்டோ 4. அடுத்த ஆஃப் ஏர்லியில் வந்து ட்ராப் பண்ணுறாரு. அப்போ ஆஃப் ஏர்லியில் ட்ராப் பண்ணும்போது அந்த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் எத்தனை தடவை எத்தனை அமௌண்ட் இருக்குன்னு சொன்னால் 2 அமௌண்ட். ஏன்னா 2 ஆஃப் ஏர்லி வருது, அப்போ 2 ட்ராயிங்ஸ் இருக்கும். அதுதான் இன்ட்டு 2. ஓகேவா? ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ்ன்றது இப்படி தான். மந்த்லி எடுத்தால் நமக்கு கணக்கில் கொடுத்துருக்க அந்த ட்ராயிங்ஸை 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். குவார்ட்டர்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆஃப் ஏர்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸை 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். முதல்ல அதுதான் விஷயமே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தான். அப்போ தான் இந்த ஃபார்முலாவில் இந்த வார்த்தைக்கான அமௌண்ட்டு கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ்ன்றது இதுதான். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ்ன்றது மந்த்லி அந்த 12ஆல் அந்த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸை 12ஆல் மல்டிப்ளை பண்ணி, குவார்ட்டர்லி அந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணி, ஆஃப் ஏர்லி அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது எல்லாருக்கும் காம் தான். எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ரேட்னா என்னது? பர்சன்டேஜ். சர்டன் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது சர்டன் பர்சன்டேஜ் இன்ட்டு டிவைடட் பை 100. 5%னா 5/100, 3%னா 3/100, 6%னா 6/100. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுதான். ஆவரேஜ் பீரியட்னா என்ன? இப்போ எப்படி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸுக்கு வந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஆவரேஜ் பீரியட்ன்றதும். ஆவரேஜ் பீரியடுக்கும் ஒரு வந்து இது இருக்குது, நமக்கு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அதுதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆவரேஜ் பீரியட்னா எப்படி நான் கால்குலேட் பண்ணுறது? இப்போ வாங்க, இந்த ஆவரேஜ் பீரியடுன்றதும் நமக்கு 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க ட்ராயிங்ஸோடைய டைப்பை வச்சு. ஆவரேஜ் பீரியட் பாருங்கள், எவ்ரி மந்த்து, ஈச் குவார்ட்டர்லி, ஈச் ஆஃப் ஏர்லி. மந்த்லி எடுக்கிறாரா, இல்லை ஒரு குவார்ட்டர்லிலையும் எடுக்கிறாரா, இல்லை ஒரு ஆஃப் ஏர்லிலையும் எடுக்கிறாரா? சரி, அவர் மந்த்லி எடுத்தாலும் சரி, குவார்ட்டர்லி எடுத்தாலும் சரி, ஆஃப் ஏர்லி எடுத்தாலும் சரி, எப்போ எடுக்கிறார்? பிகினிங்கில் எடுக்கிறாரா, மிடில் எடுக்கிறாரா, அட் த எண்டில் எடுக்கிறாரா? சரி, ஏ அப்படிங்கிற ஒரு பார்ட்னர் எவ்ரி மந்த்து அமௌண்ட்டை வந்து ட்ராப் பண்ணுறார், பர்சனல் யூஸ்க்கு ட்ராயிங்ஸ் பண்ணுறார் எவ்ரி மந்த்து. அப்போ அந்த ஏங்கிற பார்ட்னர் எப்போ எடுக்கிறார்? அந்த மந்த் தான் எவ்ரி மந்த் எடுக்கிறாருன்னா எப்போ எடுக்கிறார்? அந்த மந்தோடைய பிகினிங்கில் எடுக்கிறாரா, இல்லை மந்தோடைய மிடில் எடுக்கிறாரா, இல்லை மந்தோடைய எண்டில் எடுக்கிறாரா? மந்த்னாலே இருக்குல்ல, மந்த் பிகினிங் இருக்குது, இல்லை ஒரு 15 தேதி போனதுக்கப்புறம் எடுக்கிறத மிடில்னு சொல்கிறோம், இல்லை 30ஆம் தேதி வாக்கில் நாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை எண்டு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது மந்த்லி எடுத்தாலும் பிகினிங் ஆஃப் த மந்த் எடுக்கிறாரா, இல்லை மிடில் ஆஃப் த மந்த் எடுக்கிறாரா, இல்லை எண்ட் ஆஃப் த மந்த் எடுக்கிறாரா? இது முதல்ல. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆவரேஜ் பீரியட். இல்லை பி பார்ட்னர் இருக்கார், பார்ட்னர் பி இருக்கார், அவர் மந்த்லிலாம் எடுக்கிறார், குவார்ட்டர்லியில் எடுக்கிறார். ஏ மட்டும்தான் மந்த்லி எடுக்கிறார், பார்ட்னர் பி வந்து குவார்ட்டர்லி எடுக்கிறார். குவார்ட்டர்லியும் அதுதான், குவார்ட்டர்லியினுடைய பிகினிங்லேயே எடுக்கிறாரா, இல்லை குவார்ட்டர்லியுடைய
மிடில் எடுக்கிறாரா இல்லை குவார்டர்லியோடைய எண்டில் எடுக்கிறாரா? குவார்டர்லிக்குனாலும் பிகினிங் உண்டு, மிடில் உண்டு, எண்டு உண்டு. பார்ட்னர் சி இருக்கார். பார்ட்னர் சி வந்து ஆஃப் இயர்லியில் எடுக்கிறார், ஒன்ஸ் இன் ஏ 6 month. அப்போ 6 மாசத்துக்கு எடுக்கிறாருன்னா அவரும் அந்த 6 மாசத்தினுடைய முதல்ல அந்த ஆஃப் இயர்லியோடைய பிகினிங்ல எடுக்கிறாரா, இல்லை ஆஃப் இயர்லியோடைய மிடில் எடுக்கிறாரா, இல்லை ஆஃப் இயர்லியோடைய எண்டில் எடுக்கிறாரா? இதை வச்சு தான் வந்து நமக்கு கால்குலேஷன்ஸ் இருக்கு. சரியா? இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ரைட். அப்போ எவ்ரி மந்த் எடுத்தாலும், எவ்ரி குவார்டர்லி எடுத்தாலும், இல்லை எவ்ரி ஆஃப் இயர்லி எடுத்தாலும் பிகினிங், மிடில், எண்டு அப்படின்னு 3 கிளஸ்டர் இருக்கு. நீ மந்த்லி எடுத்தாலும் 3 கிளஸ்டர் இருக்கு, குவார்டர்லி எடுத்தாலும் 3 கிளஸ்டர் இருக்கு, ஆஃப் இயர்லி எடுத்தாலும் 3 கிளஸ்டர் இருக்கு. டைம் ஆஃப் வித்ட்ராயல் 3 இருக்கு. சரியா? ஃப்ரீக்குவென்சி ஆஃப் வித்ட்ராயல் 3 இருக்கா மாதிரி டைம் ஆஃப் வித்ட்ராயலும் வந்து நமக்கு 3 இருக்கு. அட் த பிகினிங், அட் த மிடில், அட் த எண்டு. ரைட். மந்த்லியாக இருந்தாலும் சரி, மந்த்லி மிடில் எடுத்தாலும் சரி, குவார்டர்லி மிடில் எடுத்தாலும் சரி, ஆஃப் இயர்லி மிடில் எடுத்தாலும் சரி, மந்தோடைய அதாவது எவ்ரி மந்த் மிடில்னாலும் சரி, எவ்ரி குவார்டர்லி மிடில்னாலும் சரி, எவ்ரி ஆஃப் இயர்லி மிடில்னாலும் சரி, மிடில்னா ஆவரேஜ் பீரியட் வந்து 6 out of 12, 6/12. எந்த மிடிலாக இருந்தாலும் சரி, நான் எவ்ரி மந்த் மிடில், அட் த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த்னாலும் சரி, அட் த மிடில் ஆஃப் ஈச் குவார்டர்லின்னு சொன்னாலும் சரி, அட் த மிடில் ஆஃப் ஈச் ஆஃப் இயர்லின்னு சொன்னாலும் சரி, ஆவரேஜ் பீரியட்ன்றது 6/12. சரியா? மிடிலுக்கு வந்து எப்போதுமே 6/12. ஓகேவா? இப்போ இதை வச்சு தான் இதை வந்து நாம் முதல்ல எல்லாமே அவுட் ஆஃப் 12 தான். எந்த டைம் ஆஃப் ட்ராயலாக இருந்தாலும் பாருங்கள், எல்லாத்துக்குமே அவுட் ஆஃப் 12 தான். பிகினிங்காக இருந்தாலும் அவுட் ஆஃப் 12 தான். அது மந்த் பிகினாக இருந்தாலும் சரி, குவார்டர்லி பிகினிங்காக இருந்தாலும் சரி, ஆஃப் இயர்லி பிகினிங்காக இருந்தாலும் சரி, அவுட் ஆஃப் 12. மிடிலாக இருந்தாலும் அவுட் ஆஃப் 12. அட் த எண்டாக இருந்தாலும் அவுட் ஆஃப் 12. ஏன்னா ஒரு வருஷத்தில் 12 மாதம் தான் இருக்குது. சரியா? ரைட். அதில் மிடில் எந்த டைம், எந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வித்ட்ராயலாக இருந்தாலும் சரி, மிடில்ன்றது 6/12. இதை நல்லா செட் பண்ணிங்க. மிடில்னாலே 6/12. அது அட் த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த்ன்னு சொன்னாலும் சரி, அட் த மிடில் ஆஃப் ஈச் குவார்டர்லின்னு சொன்னாலும் சரி, அட் த மிடில் ஆஃப் ஈச் ஆஃப் இயர்லின்னு சொன்னாலும் சரி. ஸோ மிடில்னு வந்துட்டாலே மந்தாக இருந்தாலும், குவார்டர்லியாக இருந்தாலும், ஆஃப் இயர்லியாக இருந்தாலும் 6/12 தான். சரியா? இப்போ வாங்க, இப்போ பிகினிங்க்கு வரும். பிகினிங் மந்த்து அப்படின்னு சொன்னா மிடில விட பிகினிங்ல அரை மாசம் கூட. மிடில் தான் பேஸ். பிகினிங் இருந்தா எவ்ரி மந்தா இருந்தா அரை மாசம் கூட, எண்டா இருந்தா அரை மாசம் கம்மி. இந்த 6 பேஸா வச்சுக்கோ. பிகினிங் இருந்தா அரை மாசம் கூட, எண்டா இருந்தா 6 விட அரை மாசம் கம்மி. அரை மாசம்ன்றது 6ன்றது 0.5. ஸோ மிடிலுக்கும் பிகினிங்க்கும் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸு. எவ்வளோ ப்ளஸ்னா, மந்தாக இருந்தால் அரை மாதம் பிகினிங்கில் கூட, எண்டாக இருந்தால் அரை மாதம் வந்து கம்மி. அடுத்து குவார்டர்லிக்கு வரும். குவார்டர்லியோடைய பேஸ் என்னன்னா, மிடில் வந்து 6 மந்த் இருக்குது. அப்போ பிகினிங் வந்தால் ப்ளஸ் ஆக போகுது, எண்டு வந்தால் மைனஸ் ஆக போகுது. என்ன மைனஸ் ஆகுது? மந்த்ன்றது 1 மந்த்துன்னு சொல்கிறோம், குவார்டர்லின்றது 3ன்னு சொல்கிறோம். 3 months குவார்டர்லின்னு சொல்கிறோம். 3 ஒன்றில் பாதியை தான் பாருங்கள் நம்ம வந்து டிஃப்ரென்ஸாக வச்சுருக்கோம். 1ல் பாதி, 1/2. 1ல் பாதி தான் டிஃப்ரென்ஸாக வச்சுருக்கோம். இங்கே 3. அப்போ 3/2ன்றது 1.5. 3 மாதம் தான் ஒரு குவார்டர்லி. ஒரு குவார்டர்லியில் பாதி தான் டிஃப்ரென்ஸு, 1.5. அப்போ இந்த பேஸு மிடிலை விட 1.5 மாதம் பிகினிங்கில் கூட, மிடிலை விட 1.5 மாதம் எண்டில் கம்மி. அப்போ இங்கே வாங்க, பிகினிங் வந்தால் இந்த 6 மந்தோட 1.5 கூட்டினா 7.5. 6லேருந்து 1.5 கழிச்சா 4.5. சரியா? எவ்ரி ஆஃப் இயர்லின்றது 6 மந்த் தான் ஆஃப் இயர்லி. அப்போ அதில் பாதி, 6ல் பாதி 3. ஸோ மிடில் வந்து 6 இருக்கு, பிகினிங்கில் ப்ளஸ் ஆக போது, எண்டில் மைனஸ் ஆகும் போது டிஃபரன்ஸ் எவ்வளோ? டிஃபரன்ஸு 3 மாதம். ஆஃப் இயர்லியாக இருந்தால் 3 மாதம். அப்போ 6 + 3 9, 6 - 3 3. சரியா? ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் பீரியட் நம்ம சொல்லிட்டோம். ஆவரேஜ் பீரியட் பாருங்கள்,
எவ்ரி மந்தாக இருந்தால் 6.5 டிவைடட் பை 12, மிடில் இருந்தால் 6/12, எண்டாக இருந்தால் 5.5 டிவைடட் பை 12. குவார்ட்டர்லியாக இருந்தால் 7.5 டிவைடட் பை 12, மிடில் இருந்தால் 6/12, எண்டாக இருந்தால் 4.5 டிவைடட் பை 12. சரியா? ஸோ மந்த்துக்கு 0.5 மந்த்து டிஃபரன்ஸு, குவார்ட்டர்லிக்கு 1.5 மந்த்ஸு டிஃபரன்ஸு, ஆஃப் இயர்லிக்கு 3 மந்த்ஸு டிஃபரன்ஸு. பாருங்கள், ஆஃப் இயர்லுடைய பிகினிங் 9/12, மிடில் வந்து 6/12, எண்டு வந்து 3/12. சரியா? இந்த ஆவரேஜ் பீரியடை வந்து நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நாம் போட முடியும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஆவரேஜ் பீரியடை வந்து சொல்லி பார்த்துக்குங்க. இதை வச்சு நாம் ஒரு சம்மாக வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே வருவோம். சரியா? ரைட். எக்ஸசைஸ் நம்பர் 16 பார்க்க போகிறோம். இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி. சரியா? பேஜ் நம்பர் 116, எக்ஸசைஸ் நம்பர் 16. இதை எடுத்துறேன். ரைட், கவனிச்சிங்கப்பா. இங்கே நமக்கு 16th சம்மில் வந்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. என்ன? கவிதா இஸ் எ பார்ட்னர் இன் எ ஃபர்ம். ஷீ வித்ராஸ் ₹2,500 பெர் மந்த்து. ஒரு மாதத்துக்கு 2,500 வந்து அவங்க வித்ரா பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் சார்ஜ் அட் 4% பெர் ஆனம். கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் யூஸிங் ஆவரேஜ் பீரியட். இஃப் ஷீ ட்ராஸ், ஆவரேஜ் பீரியடை யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை வந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அவங்க 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எவ்ரி மந்த் எடுக்கிறார். எவ்ரி மந்த் எடுக்கிறத அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்து, அட் த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த்து, அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்து. சரியா? இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால், ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் இதுதான் ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் வேணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு amount of drawings into 12. amount of drawings is equal to 12. A அப்படின்னு சொன்னால் 12ன்னு ஏன் சொல்கிறேன்னா, அவங்க எவ்ரி மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாதமும். அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்கும்? 12 months இருக்கும். அப்போ இங்கே அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் பர் மந்த்துன்னு சொல்கிறாங்க பாருங்கள், 2500. எவ்ரி மந்த் எடுக்கிறாருன்னும் போது எத்தனை மாதம் எடுத்திருப்பாரு? 12 times 12 months எடுத்திருப்பாரு. அப்போ இந்த அமௌண்ட்டு எத்தனை அமௌண்ட்டு? 12 அமௌண்ட்டு. அப்போது 12 times இதை போடும்போது 30,000. அப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ்ன்றது 30,000. சரியா? முதல்ல டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸை நாம் டிக்ளேர் பண்ணிட்டோம். அடுத்து என்ன தேவை பாருங்கள், ஃபார்முலாக்கு தேவை டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், கவிதா இஸ் எ பார்ட்னர், ஷி வித்ராஸ் ₹2,500 பெர் மந்த்து. பிஎம்னா பெர் மந்த்து. சரியா? கொடுத்துருக்காங்க 2,500. பிஎம்னா பெர் மந்த்து, ஒரு மாதத்துக்கு. அப்போ பெர் மந்த்னா ஹவு மெனி மந்த்ஸ் இன் எ இயர்? 12. அப்போ அந்த 2,500 ஹவு மெனி டைம்ஸ் அவங்க ட்ராப் பண்ணியிருப்பாங்க?
12 டைம்ஸ், அதுதான் இங்கே 12ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸு 2500, மந்த்து 12 மந்த்ஸு 2500 இன்ட்டு 12 30,000. அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 30,000. ரைட். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்த லைன் படிக்கிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு சார்ஜ்டு அட் 4%, 4%ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் 4%னா 4/100. அடுத்து என்ன தேவை நமக்கு? ஆவரேஜ் பீரியட் தேவை. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸில் கண்டுபிடிச்சிட்டோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ஃபார்முலாவில் இருக்கிறது ஆவரேஜ் பீரியட். ஆவரேஜ் பீரியட் தேவை மூணாவது. ஆவரேஜ் பீரியட். ரைட். அங்கே 3 டைப்பாக இருக்குது ஆவரேஜ் பீரியட் கண்டுபிடிக்கிறது. அட் தி பிகினிங் ஆஃப் every month, at the middle of, in the middle of every month. அடுத்து at the end of every month. ஓகேவா? என்ன சொல்லிட்டோம், எல்லாமே அவுட் ஆஃப் 12 தான். அதில் மிடில்ன்றது எந்த மிடிலாக இருந்தாலும் சரி, மந்த்து மிடிலாக இருந்தாலும் சரி, குவார்ட்டர்லி மிடிலாக இருந்தாலும் சரி, ஆஃப் இயர்லி மிடிலாக இருந்தாலும் சரி, 6 தான். மந்தாக இருந்தால் அரை மாதம் தான் வித்தியாசம். ஒரு ஃப்ரீக்குவென்சிக்கும் அரை மாதம் தான் வித்தியாசம். அந்த அரை மாதம் வித்தியாசன்றது என்னன்னா, அது பிகினிங்கில் ப்ளஸ்ஸு, எண்டில் வந்து மைனஸு. அரை மாதம்னா 0.5. அப்போ மிடில் 6னா பிகினிங்கில் 0.5 மந்த்து ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் 6 + 0.5 6.5. எண்டில் அந்த 0.5 மந்த்து வந்து லெஸ்ஸுனா 6ல் 0.5 போச்சுன்னா 5.5/12. இப்போ ஆவரேஜ் பீரியடும் எழுதியாச்சு. ஸோ ஃபார்முலாவுக்கு தேவையானதை இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். சரியா? முதல்ல ஃபார்முலா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ்ன்றது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு 12. 12ன்னும் போது எப்போ 12னா எவ்ரி மந்த்ன்னும் போது தான் 12 போட்டாச்சு, வந்தாச்சு. அதே மாதிரி ஆவரேஜ் பீரியடும் சொல்லியாச்சு. இப்போ இதை வச்சு தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணலாமா? இப்போ முதல்ல யார் வந்து பார்ட்னர்? கவிதா. அவங்களுடைய பேரை எழுதுவோம். கவிதா. அண்ட் தென் ஃபார்முலா. Interest on drawings is equal to total amount of drawings into rate of interest into period of interest. ஓகே. ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு, பார்ட்னர் பேர் எழுதினேன், ஃபார்முலா எழுதியாச்சு. சரியா? அடுத்து ஒரு டைப். முதல் டைப் என்ன? அட் த பிகினிங். beginning of, at the beginning of every month. Total amount of drawings 30,000.
rate of interest 4/100, period of interest beginning 6.5 divided by 12. சரியா? அடுத்து in the middle of every month, அதே டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் ஒன்று தான், 30,000 30,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4/100 தான், பட் ஆவரேஜ் பீரியட் 6/12. தென் தேர்டு ஃப்ரீக்வன்சி வந்து at the end of every month, total amount of drawings அதே 30,000 தான், rate of interest 4/100, average period 5.5 divided by 12. சரியா? இப்போ ஒன்று ஒன்றா சிம்பிள் பண்ணிகிட்டே வரும். இப்போ பாருங்கள், டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் சேம் தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் தான். என்ன தான் மாறுது? ஆவரேஜ் பீரியட் தான் மாறுது. இந்த ஆவரேஜ் பீரியட் தான் நம்ம வந்து இதில் ஸ்கில்லே, இதில் டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஸ்கில்லே. இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், செம்ம சால்வ் பண்ணுவோம். எப்பயும் பண்ணுற மாதிரி தான், 2 0க்கு 2 0 அடித்தாச்சு. சரியா? ஒரு நாள் 4, இந்த 12 இல்லை 4 இருக்குது, 3 நாள் 12, ஒரு நாள் 4, 3 நாள் 12, 3 அப்படியே எடுத்துக்கிறோம். ஒரு 3 3 30 பேர், 10 3 30. இந்த 0க்கு இந்த 0 100, நான் 300 இருந்தது. 100 into 6.5 650, 100 into 6.5 650. ஸோ அமௌண்ட் வந்து விஷயம் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனில் அட் த பிகினிங்கில் எடுக்கும்போது அந்த பார்ட்னருக்கு சார்ஜ் பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு 650. அடுத்த மிடில் எடுக்கிறாரு அப்படின்னு வச்சுக்க, அதுக்கு வாங்க 2 0க்கு 2 0. சரியா? அதே தான், ஒரு நாள் 4, 3 நாள் 12. இங்கேயே இது பண்ணிடலாம். ஒரு 3 3, 2 3 6. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், 2 0க்கு 2 0 அடித்தேன். இந்த 4 காமனாக வச்சுட்டேன். இதில் ஒரு நாள் இருக்குது, இதில் 3 நாள் இருக்குது. இந்த 3 காமனாக வச்சுட்டேன். ஒரு 3 3, 6ல் 2 3 இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 300 இருக்குது. 300 into 2 600. ஸோ அட் த மிடில் எடுத்திருந்தால் அவர்கிட்ட நம்ம சார்ஜ் பண்ண வேண்டியது 600. அடுத்த அட் த எண்டு வாங்க, 2 0க்கு 2 0 கட் பண்ணுறேன். ஒரு நாள் 4, 3 நாள் 12, ஒரு 3 3, இந்த 300 இருக்கு இல்லையா, அடித்தா 100. 100 into 550, 100 into 5.5 550. திரும்ப சொல்கிறேன் கேட்டுங்க, 2 0க்கு 2 0 அடித்தாச்சு. ஒரு நாள் 4, 12ல் 3 4, ஒரு 3 3. இங்கே 100 இருந்துச்சு, டிவைட் பண்ணால் 300 இருந்துச்சு, டிவைட் பண்ணால் 100. 100 into 5.5 450. ஸோ அட் த பிகினிங்கில் எடுத்ததுக்கு 650 சார்ஜ் பண்ணுறோம், அட் த மிடில் எடுத்ததுக்கு 600 சார்ஜ் பண்ணுறோம், அட் த எண்டில் எடுத்ததுக்கு 550 தான் சார்ஜ் பண்ணுறோம். சொட்டும் போது இங்கே ஆவரேஜ் பீரியடில் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபார்முலா வந்து ஒரு மெத்தடுக்கான ஃபார்முலா முதல்ல வந்துடணும். ஆவரேஜ் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ். இந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸுன்றது என்ன அப்படின்னு சொன்னால், கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸை பர் மந்த்துன்னு இருந்தால் 12ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். குவார்ட்டர்லின்னு இருந்தால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஆஃப் அலின்னு இருந்தால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த எக்ஸைஸ் 16ல் வந்து பர் மந்த்துன்னு சொல்லியிருக்கிறதுனால 2500 பர் மந்த்து அப்படின்னு சொல்லிக்கிறதுனால 2500 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30,000 டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ். அதுதான் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ். இந்த ஃபார்முலாவில் முதல் வார்த்தை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடுத்த லைன்லேயே சொல்கிறாங்க, 4% பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து சார்ஜ் பண்ணோம். 4%னா 4/100 இது வந்தாச்சு. ஆவரேஜ் பீரியடுன்றது அந்த மந்த்து தான், எவ்ரி மந்த்துன்னு சொல்லிட்டாங்களே, பிகினிங்கா மிடிலா எண்டா. மந்த்துனா அரை மாதம் தான் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு அரை மாதம் தான் வித்தியாசம். அது கூட ஷார்ப்பாக ஞாபகம் வச்சுன்னா சொல்லிட்டேன். மிடில்ன்றது 6/12.
அதில் பிகினிங் அந்த அரை மாதம் கூட, எண்டு அந்த அரை மாதம் குறைய. அப்போ மிடில் வந்து 6/12, பிகினிங்கில் அரை மாதம் கூடனா 6.5, எண்டில் 6ல் 0.5 போச்சுன்னா 5.5. அவ்வளோதான். இதை ஃபில்லப் பண்ணிட்டா அழகாக போட்டுடலாம் கணக்கு. சரியா? ஸோ முதல்ல நமக்கு ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஆவரேஜ் பீரியடுக்கான டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை நல்லா பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த சம்மை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து இதை ஃபேர் பண்ணி வச்சுக்கிங்க. டவுட் இருந்தால் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.